நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நம்ம விடக்கூடிய ஒரு சின்ன விஷயம் நம்மளோட போட்டியாளருக்கு ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த குட்டி கதையை கேளுங்க. ஒரு கிராமத்தில் சின்னதாக ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் ஒரு கிளாஸில் 2 பசங்க நல்லா படிக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு அந்த டீச்சர் வந்துட்டு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறதா சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கொடுப்பேன். அந்த கொஸ்டினை இன்றைக்கி நைட்டு படிச்சுட்டு நாளைக்கு காலையில் எழுதுங்க. அந்த கொஸ்டினை யார் கரெக்டாக எழுதுகிறாங்களோ அவங்க தான் சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்றைக்கி நைட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊரில் பவர் கட்டு, சுத்தமாக கரண்ட்டே இல்லை. முதல் மாணவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, முதல் மாணவனும் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். கரண்ட் வரும்னு சொல்லிட்டு கரண்ட் வரவே இல்லை. சரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கரண்ட் இல்லாமல் எப்படி படிக்க முடியும், காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறான். 2வதாக இருக்கக்கூடிய மாணவன் கையில் மெழுகுவர்த்தி வாங்க கூட காசு இல்லை. எப்படிடா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கான். பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தெரு விளக்கு வெளிச்சத்தில் உட்காந்து அவனும் படிச்சிடுறான். மறுநாள் டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த 2வது மாணவன் நல்லா எழுதிடுறான். அவன் தான் சிறந்த மாணவன் அப்படிங்கிற பேர் வாங்குறான். அப்போ அந்த ஆசிரியர் முதல் மாணவனை பார்த்து கேட்குறாரு, எப்போவுமே நான் தான் நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டு இருப்பேன், இப்போ என்ன ஆச்சு உனக்கு, நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த முதல் மாணவனும் சொல்கிறான், நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லை, சரி காலையில் படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நானும் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோம்பேறித்தனம் பட்டு நம்ம தள்ளி போடுற ஒரு விஷயந்தான் நம்மளோட தோல்விக்கு முக்கிய காரணமாக அமையுது. நீ எப்போல்லாம் சோம்பேறித்தனமாக ஒரு விஷயத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு விட்டுட்டு இருக்கியோ, அப்போல்லாம் உன்னோட போட்டியாளர் கடினமாக உழைச்சி முன்னேறி போயிட்டே இருப்பாங்கிறத மறந்துடாதேன்னு சொன்னாராம். நம்ம வாழ்க்கையில் இது உண்மை தானேங்க. நம்ம சின்னதாக சோம்பேறித்தனம் பட்டு ஒரு விஷயத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நாம் விட்டு அந்த இடத்துல தான் நிற்போம். ஆனால் நம்மளோட போட்டியாளர் கடினமாக உழைச்சி முன்னேறி அவங்களோட வழியில் அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க.